Alright, the excitement is over the roof அப்படின்னு தைரியமாக சொல்லலாம். ஏன்னா நம்ம எல்லாரும் காத்துட்டு இருந்த சியான் 61 தங்கலான் is right here. And what an amazing crew to be sitting with. What an amazing happy cast to be sitting with. ஒவ்வொருத்தருமே இந்த $1 million bucks மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அளவுக்கு இருக்கீங்க. யாருமே பிளான் பண்ணி கலர் கோஆர்டினேட் பண்ணி வரல. ஆனா ஒரு 125 நாளுக்கு மேல ஒன்னாவே இருந்து ஒரே மாதிரி வந்திருக்கீங்க. It is a Studio Green year. There's no doubt about it at all. What a year it is. 2024 belongs to Studio Green அப்படின்ற ஒரு நோட்டோட தான் ஆரம்பிச்சிருக்கோம். But we're going to start off with a beautiful idea, sir. தங்கலான் அப்படின்ற ஒரு மிக அழகான ஒரு கதைக்களம். இதுதான் இந்த ஆண்டோடைய என்னுடைய படைப்பு, இதுதான் என்னுடைய அடுத்த படைப்பு அப்படின்னு ஒரு தருணத்துல நீங்க யோசிச்சிருப்பீங்கல்ல. ஸோ இயக்குனரே நீங்க சொல்லுங்க, தங்கலான் பிறப்பெடுத்து நீங்க பார்த்து நீதான் அடுத்த பிள்ளை அப்படின்னு நீங்க எப்போ சொன்னீங்க? நான் கபாலி முடிச்சதுக்கு அப்புறமே நான் அந்த கதையை ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கேஜிஎஃப் லைன் வச்சு அந்த பேக்ரவுண்ட் வச்சு ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கோலார் கோல்ஃபீல்டு பற்றி நான் ஒரு புக்கு படித்தேன், அதில் சில ரிசர்ச் மெட்டீரியல் கிடைச்சிது. சரி, அதை பற்றி படிக்கிறப்போ என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது, அந்த வேர்ல்டோட அந்த லைஃபோட கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அப்போவே ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு சின்னதாக ஒரு ஐடியா கிரியேட் பண்ணேன். ஆனால் தங்கலான் மாதிரியான கதை இல்லை, அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3 பீரியட் சேர்ந்த ஒரு கதையாக தான் பண்ணேன். ஏற்கனவே பண்ணி வச்சிருந்த கதையை நான் கொஞ்சம் ஐடியா திரும்ப படிக்க ஆரம்பித்தேன். சரி, கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. தோணுனே சார்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். அண்ட் ஞானல் சாரும் அவர்கிட்ட நான் சொன்னப்போ இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. 3 பீரியட் பண்ணணும்னு நினச்சது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 3 பீரியட் அப்படின்றது ஒரு 3 ஹார்ஸில் அதுவே சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்போது ஒரு பீரியட் கதை மட்டும் எடுத்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வச்சேன். அதுவே ஒரு பெரிய கதையாக இருந்தது. நான் எப்பயும் ஒரு மூவி பண்ணுறப்போ, ஒரு கதைக்குள்ளே போகிறப்போ நிறைய ரிசர்ச் பண்ணுவேன். ஸோ இது அவ்வளோ டைம் எடுத்தது. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 months பெரிய ரிசர்ச் ஒர்க் பண்ணோம். ஸோ நிறைய போயிட்டு நேராக அந்த காலத்துக்கு போயிட்டு மீட் பண்ணுறது, பீப்புளை மீட் பண்ணுறது, ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு ஸ்டோரிஸ் இருந்தது. அப்புறம் நிறைய ரிசர்ச்சர்ஸ் எழுதி வச்சுட்டு போயிருந்தாங்க. எட்வர்ட் கட்சன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் நிறைய இது சம்மந்தமாக நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாரு. அவருடைய புத்தகங்கள் அண்ட் போலார் ஃபீல்டை பற்றி நிறைய பேர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் லிவிங் டேஞ்சரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாவல் இருந்தது, ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இது எல்லாமே வாசிச்சு அப்போ இது ஒரு கதை சொல்லிச்சு, அந்த ரிசர்ச் மெட்டீரியல் இது எல்லாமே. ஆனால் மக்கள்கிட்ட போகிறப்போ மக்கள்கிட்ட வேற நிறைய மித் ஸ்டோரிஸ் இருந்தது. அது இன்னும் எக்ஸைட்மெண்டா இருந்தது. ஆனா மித்துக்கும் ஹிஸ்டரிக்கும் உள்ள அந்த கேப் இருக்குல்ல, அதுதான் மக்களுடைய நம்பிக்கையா இருந்தது. ஸோ இதை டிசைன் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டா மாத்தலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் அந்த எட்வர்ட் கட்சனுடைய அந்த ரிசர்ச் புக்ல படிக்கிறப்ப தான் தங்கலான்ற வார்த்தையும் நான் கண்டுபிடிச்சேன். தங்கலான் அப்படின்னா அது ஒரு பூர்வகுடி சமூகத்தில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பேரு. அண்ட் அது ஒரு பீப்புள் லீடர். அது அந்த ஊருடைய ஒரு பிரச்சனைகள்ல ஹேண்டில் பண்ற ஒரு லீடருக்கு அப்படி ஒரு பேர் வைப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த ரிசர்ச்ல இருந்தது. அண்ட் அதுக்கு நிறைய அர்த்தங்களும் இருந்தது. அது பாக்குறப்போ எனக்கு ரொம்ப என்னால் ஈஸியா கனெக்ட் பண்ண முடிஞ்சது. அந்த கேரக்டரையும் நான் அப்பதான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் தங்கலான் கேரக்டர் என்னால் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்க முடியாமலே இருந்தது. பட் ஆனா அந்த கேரக்டர் கண்டுபிடிக்கிறப்ப தங்கலான்னா பலி கொடுக்குறவர், தங்கலான்னா அந்த கிராமத்தை காக்குறவர், தங்கலான்னா அந்த மக்களை லீட் பண்றவர், தங்கலான் அந்த மக்களுக்காக யோசிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய விஷயம் அந்த தங்கலான்ற பேருக்கு நிறைய அர்த்தங்கள் கிடைச்ச உடனே அந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சிச்சு. சரி, ஓகே, தங்கலான்ற பேரு டைட்டிலா வைக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அண்ட் தங்கலான் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தன்னுடைய மக்களுடைய இன்னல்களை போக்குறதுக்கு, இழிவுகளை போக்குறதுக்கு என்ன யோசிக்கிறாரு, எதை அவர் பாக்குறாரு அப்படின்னு யோசிக்கிறப்போ அந்த கோல்டு எப்படி இந்த மக்களோட நெருக்கமாச்சு, எப்படி இதை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இதனால அவங்க லைஃப் ஸ்டைல் மார்ச்சா இல்லையா, ஸோ இதுக்குள்ள மித் ஸ்டோரிஸ் எப்படி இவங்களை இவங்க ஹேண்டில் பண்ணிச்சு, இவங்களை எப்படி அது வழி நடத்துச்சு, அதுக்கும் இந்த மக்களுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன, அவங்களுடைய லைஃபோட பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடிஞ்சதா, அண்ட் அவங்க நினைச்ச ஒரு விடுதலையை அவங்களால அடைய முடிஞ்சதா அப்படின்றது தான் ஹோல் ஸ்டோரியா மாற்றணும். அண்ட் மொரோவர் மெயின் ஸ்ட்ரீம் ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணணும். அண்ட் அந்த கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு களமாக அது இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது எக்ஸைட்மெண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸாகவும் வேற ஒன்றா இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஆடியன்ஸால் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி தேட்டருக்கு பார்க்குற ஆடியன்ஸோடைய எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் பயங்கரமாக வேந்த லெவலில் இருக்குது. ஸோ அதை நம்மளால் காம்ப்ளீட் பண்ணோன்னா ஸோ அந்த மாதிரியான ஒரு ஐடியா ஆஃப் தாட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ இப்படி ஒரு கதை இருந்தால், இப்படி ஒரு கதைகளும் இருந்தால்
அதுவும் விக்ரம் சார் மாதிரியான ஒரு ஆக்டர் உள்ள இருந்தாருன்னா லைக் வந்து நம்மளால வந்து இதை வந்து ஈஸியாக ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ண முடியும், அவங்கள வந்து எக்ஸைட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வந்து ஓவரால் வந்ததுக்கப்புறம் ஓகே இதுதான் என்னுடைய நெக்ஸ்ட் ஃபிலிம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நான் வந்து இறங்கினேன். எப்போ சார் இந்த லவ் ட்ரையாங்கிள் நடந்துச்சு? இப்போ நீங்க ஞானவேல் ராஜா சார், விக்ரம் சார் அப்படின்னு இந்த லவ் ட்ரையாங்கிள் ஒன்று நடந்து அதனால நான் 3 பேரும் பிளாக். பட் ஆக்சுவலி இது எப்படி சார் நடந்தது? இவங்க 3 பேர் எங்க 2 பேருக்குமே லவ் ரொம்ப நாளா இருக்கு. ஏன்னா வந்து அட்டகத்தின்னு ஒரு படம் வந்து நான் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் ரொம்ப ரிலீஸ் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். அங்க இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மெட்ராஸ் பார்த்ததுல இருந்து இவருக்கு எனக்கும் கொஞ்சம் லவ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் பண்ணணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். அண்ட் வந்து சார்பட்டா பரம்பரைக்கு அப்புறம் அந்த லவ் வந்து ரொம்ப பெரிய பாண்ட் மாதிரி ஓகே டன் அப்படின்னு முடிவாயிடுச்சு. பண்ணலாம்னு முடிவு. So the story comes to you. தங்கலான் அப்படின்றது தான் கதை. ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, திஸ் இஸ் த லைன், நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த படம் நான் தான் பண்ண போறேன், திஸ் இஸ் மை ஸ்டோரி அப்படின்னு நீங்க யூ வுட் பீன் கமிட்டட் டு இட்ல. அது எப்போ நடந்தது? ஃபர்ஸ்ட் கமிட்மெண்ட் ரஞ்சித்ன்றது ஐ வாண்ட் டு வொர்க் வித் வெரி பேட்லி. ஸோ அதனால அங்கேயே ஆரம்பிச்சது. இந்த மூமெண்ட் ஒரு பீரியட்னு சொல்றது எனக்கு ரொம்ப நாள் பீரியட் ஃபிலிம் பண்ணுறதுக்கு இருக்கா. அண்ட் சம்படி அவ்வளோ காம்படென்ட்டாக பண்ணுற போது யூனோ டீட்டெயிலிங்லாம் பயங்கரமாக இருக்கும் அண்ட் ரிசர்ச் பயங்கரமாக இருக்கும் எல்லாமே. அண்டு கிராமரே கிடையாது இந்த படத்தில். வந்து இதுதான் இன்டர்வல் பிளாக், இதுதான் கிளைமேக்ஸ், இங்கே ஒரு சாங் வரும், சாங் இப்படி இருக்கும், ஒரு ஃபைட் அப்படி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி லைக் ஒரு லாங் சீன் மாதிரி தான் இருக்கும். ஸோ அவர் எதுவுமே வந்து அந்த சீனு அந்த இடத்துல நீங்கள் வருவீங்க ஒரு என்ட்ரி கொடுக்க அப்படி கிடையாது. அந்த இடத்துல இது நடக்கும் ஒரு சம்பவம். ஆனால் அதில் அழகு என்னன்னா அவங்க எப்படி வாழ்ந்துருப்பாங்க, டெஃபினட்டாக நம்மளை விட அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. பட் நாங்கள் எல்லாருமே அந்த சூழ்நிலை தான் தள்ளிப்பட்டிருந்தோம். எல்லா விஷயங்களும் எல்லா காட்சியுமே எந்த ஒரு க்ரீச்சர் கம்ஃபர்ட்ஸ் நாங்கள் நிஜமாவே அவங்கள மாதிரி இருந்திருந்தா தான் அதை கொண்டு வர முடியும். அது ரொம்ப அழகான அந்த லைன் இருக்குல்ல ட்ரெய்லரில், வாழணும்னா செத்த சாவறதுக்கு நீ துணிஞ்சவங்களுக்கு தான் வாழ்க்கைன்னா அதுதான் எங்களுக்கும் தங்கலாம். நாங்கள் எல்லாத்துக்கும் ரெடி. இந்த படத்தில் நான் அடி வாங்கின மாதிரி, இந்த படத்தில் நான் அடிப்பட்ட மாதிரி, இந்த படத்தில் சாவுன்னு விளிம்புன்னு சொல்லுவாங்கல்ல, லைக் ஏதாவது ஒரு விஷயத்தில் போனது மாதிரி ஐ டோன்ட் திங்க் நான் அது வரைக்கும் பண்ணதே கிடையாது. இட் இஸ் லைக் தட். ஸோ எனக்கு அது ரொம்ப ஐ மீன் ஒரு விஷயம் நம்ம சொல்லணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் அவ்வளோ உள்ளேருந்து வரும்போது இல்லை. ஐ திங்க் இட் கேம் வெரி ரியல் ட்ரூவாக. நம்ம வந்து ஒரு நடிக்கணும் இந்த சீனில் ஒரு ஹீரோ என்ட்ரி அப்படி கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ திங்க் இவங்க எல்லாருக்குமே என்ட்ரி இருந்துச்சு, எனக்கு இல்லை. அப்படி சொல்லாதீங்க, ட்ரெய்லர்லயே இவங்க என்ட்ரி தான் சார். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் அம்மா நான் என்ன சொன்னேன் ட்ரெய்லர்ல? ஃபர்ஸ்ட் நீங்க தானே சொல்றீங்க, அவர்கிட்ட வந்து கேக்குறீங்களா? முதல்ல நீ தானே அங்க பேய் இருக்க பிசாசு இருக்குன்னு சொன்னது. that one. Yeah, that's why it starts, right? Teaser trailer அது வந்து வேற லெவலுக்கு அப் நாட்ச் கொண்டு போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைப்படத்தின் இசையமைப்பாளர் தான். அவருக்கு ஒரு டெஃபினெட்லி பெரிய கியூடோஸ் கொடுக்கணும். அந்த பாம்பு நீங்க பிச்சு போடுறீங்களா சார், பாம்பு கூட இவ்வளவு வாயில சவுண்ட் எஃபெக்ட் வருமா ஆனா அது தெரியுது. இந்த பிளாக் பேந்தரோட என்ட்ரில அங்க இருக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட். எவ்ரி லிட்டில் மைனர் டீடைல் அந்த மேஜிக் பத்தி சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் கிடைக்கும்போது எனக்கு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. நம்ம நிறைய படம் பண்ணுறோம், ஒரு படம் கிட்டத்தட்ட பண்ணியிருக்கேன். ஒரு வாட்டியும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அவங்க வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸு. நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்தாலும் ஓபி அடிச்சிட்டாரு, இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கும்போது நமக்கு அதுக்கான ஒரு விஷுவலாக ஒன்று இருந்தால் தானே நம்ம ஏதாவது ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் வந்து வேலை செய்ய ரெடியாக இருக்கேன். பட் அதுக்கான விஷுவல்ஸ் எனக்கு வரும்போது தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அது வந்து தங்கலானுடைய ஐடியா எனக்கு கிடைச்ச போது ஐ தாட் ஓகே இது ஒரு பெரிய ஒரு சான்ஸ் இது. பிகாஸ் இப்போ சில படங்களில் கிடைக்கும், 1001 எனக்கு கிடைச்சது, மதராஸ் பட்டினம்ல கிடைச்சது, சில படங்களில் யூ வில் கெட் தட் சான்ஸ், அசூரன்ல கிடைச்சது. அந்த மாதிரி இந்த படத்துல வந்து எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. சரி இதை விட்டுறவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் பயங்கரமா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் வந்த போதும் எனக்கு சேலஞ்சிங்கா இருக்கு ஒரு வாட்டி. ஏன்னா இவங்கெல்லாம் பயங்கரமா நடிக்கிறாங்க, விக்ரம் சார், பார்வதி மேம், அப்புறம் மால்விகா எல்லாம் பயங்கரமா நடிக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நம்மளும் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியணும், நம்ம ஒர்க்கும் தெரியணும் அப்படின்ற ஒரு சேலஞ்சு. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த டீம் எஃபர்ட் வந்து எனக்கும் ரஞ்சித் சாருக்கும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. எவ்ரி டைம் ஒரு பயங்கரமான சிட்டிங்ஸ் நடக்கும், ஒரு எக்ஸ்டெம்போரா நாங்கள் எதுனோ கிரியேட் பண்ணுவோம், ஒரு ஜாமிங் செஷனாக இருக்கும். பட் அது ரொம்ப அழகாக வந்து விழுந்துருச்சு. சில படங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து விழும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சை எடுத்து பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா வந்திருக்கு படத்துக்கு. ஸோ எல்லாருடைய உழைப்பும் வந்து ஒரு ட்ரெய்லரில் விஷுவலில் வெளியில் தெரியும் போது
அது ரொம்ப ஆடியன்ஸ் பாசிட்டிவா எடுத்துக்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த சான்ஸ் அமைஞ்சு. சூப்பர். அந்த ஜாமிங் செஷன் சொன்னீங்க, ஒன்னு இவர் பெரிய மியூசிக் லவர், ஒரு டான்சர் சார். ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஒரு காஸ்ட்லெஸ் கலெக்ஷன் எல்லாம் பண்றாரு. அதனால எல்லா இந்திய மியூசிஷியன்ஸையும் பாக்கெட்ல வச்சிருக்காரு. எடுத்து விடுவாரு. நான் சொல்லுவேன், சார் என்ன சார் எனக்கு ஒரு லிரிக்ஸ் அப்படியே ஒரு இதுதான் இரு கூப்பிடுறேன் உமாதேவி இல்லைன்னா அறிவு வருவேன். ஸோ இந்த ட்ரெய்லர்ல வந்து எண்ட்ல வந்து லானே தங்கலானே சாங் வந்து பெரிய ஹிட், எல்லாம் கேட்டே இருக்கிறாங்க எப்போ அந்த சாங் விட போறீங்க அப்படின்னு. ஸோ அந்த பாட்டு பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்துட்டாரு, சார் சாங் வேணும் சார், எண்ட் சார் அந்த அந்த செகண்ட் ஹாஃப்ல வரணும் சார் அப்படின்னாரு. ஓகே சார் வாங்க சார் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிதமை கிரியேட் பண்ணேன். அப்புறம் அறிவு கேம். அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த எழுதிட்டு இருக்கேன், அவர் எழுதிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரஞ்சித் சார் வந்து, சார் நல்லா இருக்கு சார், இங்க ஒரு ஹை பிச்சா ஒன்று பண்ணா நல்லா இருக்குமா சார் அப்படின்னாரு. நான் உடனே அவர் என்ன சொன்னா, சார் ஏதாவது வேர்டு இருக்கா சார், இல்ல தங்கலான்ற வேர்டு வந்தா நல்லா இருக்கும் சார். தெரியல சார், தங்கலான் அப்படின்னு நம்ம கத்த முடியாது சார், ஹை பிச்ல போனா இடிக்கும், தங்கலான் அப்படின்னு பாட முடியாது சார். நான் கேம் அப் வித் திஸ் ஃப்ரேஸ், நானே நானே நானே. தென் அறிவு கேம் அப் வித் திஸ் வேர்ட் லானே தங்கலானேன்னு வச்சுக்கலாம். தென் தட் கேம் அப் அண்ட் அது வந்து சாங் ஒரு பிரைட்டன் பண்ணிடுச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல அது வச்சும் போது பயங்கரமா எலிவேட் ஆச்சு. அப்புறம் ட்ரெய்லர்ல திடீர்னு எடுத்து வச்சாரு, சரி செட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுக்குமே அவர் சொன்ன மாதிரி இலக்கணம் கிடையாது. இந்த படத்துக்கு கிராமரே ஃபாலோ பண்ணல, அதான் உண்மை. அது வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா சொன்னாரு. ஸ்கிரீன் பிளேவா ஈவன் மேக்கிங் வந்து கிராமர் ஐ திங்க் ஒரு ஷாட் அந்த இடத்துல நான் அடி வாங்குறது அந்த மண்ணுக்கு அதுவும் அடிதான். அந்த இடத்துல வந்து ஒரு இடத்துல கேமரா வச்சாங்க, இல்லைன்னா கேமரா மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு சாரி. அண்ட் ஐ வாண்ட் இன்டரப்ட் ஃபார் ஒன் மோர் திங். அவர் வந்து ஐ ஃபீல் ஒரு ராவா இந்த மாதிரி படம் பண்ணும்போது அதுக்கு ஒரு மியூசிக் இருக்கு, கமர்ஷியலா மாசியா பண்றது ஒண்ணு இருக்கு. அது எப்படி பண்ணாரு இல்ல 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 whatever I'm saying, பட் இந்த மாதிரி ஒரு படத்துல நீங்க வந்து அந்த அதை நீங்க கெடுக்கல, தட் அந்த ஒரிஜினாலிட்டி அந்த ரானஸ் அப்படியே தான் இருக்கு. ஆனா அட் த சேம் டைம் அது போரிங் அப்படின்னு போகாம யூ கிவிங் தட் அந்த இது கொடுக்குற போது உங்க சவுண்ட்ஸா இருக்கட்டும் வாய்ஸஸா இருக்கட்டும், தட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ், அவங்க சார் சொல்றதுதான், ஒரு கதைக்குமே ஒரு வாய்ஸ் இருக்கு. ஸோ தங்கலான் பொறுத்த வரைக்கும் it's the voice of the tribes. Yeah. So the rooted voice of the natives. இதுதான் வந்து நான் வந்து என் மைண்ட்ல வந்து ரொம்ப தெளிவா இதை நான் சொல்லணும். இந்த கதையில ஒரு வாட்டி இந்த கதையில நான் சொல்லணும், ஒரு விஷயம் இருக்கும். இப்ப ஒரு கதையில ஒண்ணு இருக்கும், ஆக்டிங்ல ஒண்ணு இருக்கும். ஸோ ரொம்ப தெளிவா சொல்லணும்னா இந்த வாய்ஸ் ஆஃப் த நேட்டிவ்ஸும் அந்த ஒரிஜினாலிட்டி மிஸ்ஸே ஆகக்கூடாது. அதனால நாங்க எல்லா ட்ரைபல் ட்ராக்ஸ் எல்லாமே நாங்க வந்து ரிசர்ச் பண்ணோம். எல்லா ட்ரைப்ஸ் எல்லா ட்ரைப்ஸ் அவங்க டியூனே டிஃபரன்ஸ். இப்ப நம்ம பண்ற டியூனுக்கும் அவங்க ட்ரைபல் ட்ராக்ஸ்க்கும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்க ஒரு நோட்லயே சுத்துவாங்க. ஸோ அதனால தான் ஜான 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 அந்த ஒரு விஷயத்தையே தான் திருப்பி திருப்பி சுத்தி டியூன்ல வரும். ஸோ இதெல்லாம் வி ட்ரைட். ராஜா சார் வந்து நிறைய ட்ரைபல் ட்ராக்ஸ் அப்ப பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பெருசா ட்ரைபல் மியூசிக்க வந்து இந்தியன் சினிமால பெருசா கவர் பண்ணல. கேரளால நிறைய பண்றாங்க, தமிழ்ல வந்து யாரும் பெருசா கவர் பண்ணல. So we thought we'll tell it in an authentic zone where it is real and it sounds tribal. So we brought in all those woodwinds, those world percussions, those tribal voices, stacks of voices. இப்போ அதுக்கு பேரலல் பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கோயர்ஸ் வந்து இருக்கும். ஆனா ஆப்பிரிக்கன் கோயர்ஸ் நம்ம அதே மாதிரி ட்ரீட் பண்ண முடியாது. We have to sound international but different, but we should sound earthy. ஸோ அந்த எர்தினஸ் எடுத்துட்டு வர்றதுக்கு அந்த ஸ்டாக்ஸ் ஐடியாவை வச்சுட்டு நான் வந்து நம்மளுடைய டியூன்ல நம்மளுடைய இந்தியன் ட்ரைபல்ஸ் வந்து அந்த சவுண்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் உட்வின்ஸ் அவர் சில சவுண்ட் சொல்லுவார், சார் ஃப்ளூட் ஒண்டி வரவே கூடாது சார், இது ஒண்டி வரவே கூடாது சார், நல்லா இருக்கு சார், ஃப்ளூட் வேணாம் சார், எனக்கு இது ஒரு ராகமா இருக்கு சார், வேணாம் சார் அப்படின்னு. அப்புறம் சரி என்னடா பண்ணலாம், சரி ரீட்ஸ் எடுத்துட்டு வருவோம். இது வந்து அந்த தென் ஸ்னேக் சாமர்ஸ் அந்த மாதிரிலாம் ரீட்ஸ்லாம் யூஸ் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அவரு எந்த கிராமருமே ஃபாலோ பண்ணாம அந்த மொமெண்ட்ல அவருக்கு என்ன தோணுதோ அதை வச்சு நாங்க வந்து ஆடியோவை வந்து பின் பண்ணி வருவோம். சரி நிறைய வேணாம் தான் சொல்லுவாரு, இது வேணாம் சார், இது வேணாம் சார், இது வேணாம் சார், இல்ல வேணாம்னு சொல்ல கத்துக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எது கொடுத்தாலுமே அவருக்கு பிடிச்சா கூட ஃபர்ஸ்ட் அதுல வந்து ஒரு சரி இது வேணாம் சார், ஃபர்ஸ்ட் டேக் ஃபர்ஸ்ட் வாட்டி டீசர் மியூசிக் கொடுத்தோனே சார் இது வேணாம் சார் அப்படின்னு. பட் ஃபைனலா அதோடைய அவருடைய இன்டர்பிரிட்டேஷனோட சேர்த்து தான் ஒண்ணு வரும். அந்த முதல்
இப்போ நேட்டிவா நம்ம ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ற அந்த காம்போசிஷன் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்த கதை சொல்றாங்க, முதல்ல வர எக்ஸ்பிரஷன், முதல்ல வர டியூன் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அதை நான் விடக்கூடாதுன்னு நினைப்பேன். அவருடைய விஷயத்த சேர்த்து அப்படி ப்ரெசென்ட் பண்ணும் ஒரு வாட்டி. இந்த மாதிரி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தங்கலான்ல கிடைச்சு. சார் இவர் மெனக்கெடல் ரொம்ப ஜாஸ்தி சார். நான் ஐ திரைப்படத்தோட ப்ரமோஷன்ஸ்ல நான் இருந்தேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவர் இத்தினூண்டா வந்தாரு, எல்லாரும் விக்ரம் சார் வராரு, அவர் வந்துட்டாரு ஸ்டேஜுக்கு, யாருக்குமே தெரியல. அவ்வளவு மெனக்கெடல் அவருக்கு. How do you go through that? I mean, what kind of preparation goes into becoming ஒரு கேரக்டர்? இப்போ தங்கலான் அப்படின்னு ஒரு கேரக்டருக்கு வரீங்க, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் மன அளவுல பண்ணோம் சார், அதுக்கப்புறம் தான் உடல் ரீதியா. நான் மன அளவுல 20 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் மன அளவுல பண்ணி நம்ம உடல் ரீதியாக மாறணும்னா வாட் கோஸ் இன்டு தட்? ஃபர்ஸ்ட் இஸ் சாரோட ஒரு அந்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அண்ட் தென் வாட் ஹேப்பன்ஸ்? அந்த கதாபாத்திரம் எனக்கு வந்து ஒரு நார்மலா ஒரு கமர்ஷியல் படம் பண்றபோது நம்ம எப்படி வேணா இருக்கலாம், அதுல நீங்க வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருக்கீங்க, ஃபிட்டா இருக்கீங்க, தட்ஸ் இட். பட் இந்த மாதிரி பண்றபோது ஐ தாட் we all felt that அந்த கேரக்டராவே மாறணும். அப்போ வந்து அவன் மெலிஞ்சி இருக்கணும், அப்படி இருந்தா தானே அந்த டைம்ல நீங்க போட்டோஸ் பார்த்தீங்கன்னா யாருமே வாட்டர் சாப்பிட மேபி தென் அண்ட் தென் அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே. எனக்கு வந்து அது ஒரு இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பண்ணும்போது. அது ஒர்க் அவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்தேன். சென்டினல் ட்ரைப்ஸ்லாம் இருக்காங்க இப்போ, அது மோஸ்ட் யாருமே அவங்க போக முடியாது அந்த இடத்துல. இந்த வெரி பேசிக்ஸ் அவங்களோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்து ஒரு ஆங்கிலேயரோட பாதிப்பு இருக்கும்ல, நம்ம உட்கார விதம் எல்லாமே, அவங்க உட்கார விதம், நடக்கிற விதம். ஸோ அது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன், ரஞ்சித் கிட்ட பேசினேன். ஸோ ஐ காட் வெரி எக்ஸைட்டட் அபவுட் தட். அது பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் அபவுட் லுக்கு மட்டும் மாற்றிட்டு போய் பண்ணுற ஒரு விஷயம், பட் அந்த கேரக்டராகவே மாறேன். நான் வந்து கொஞ்சம் தாட்டு புட்டுன்னு இங்கிலீஷ் பேசிட்டு அப்படி இப்படி பண்ணிட்டு எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப தூரம். ஸோ அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணணும் அப்படி ஆகணும். ஸோ அதுக்காக இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப சேலஞ்சிங் ஆச்சு. ஐ திங்க் பட் இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல். அங்கே இடத்துல போயிட்டு இப்போ அவங்களோட ஹிஸ்ட்ரி அது வேற, பட் அந்த எல்லாருமே அப்படி இருந்தோம். எல்லாருமே நம்ம எங்களோட உடைகள் அன்னைக்கு ஒரு வேற ஒருத்தவங்க வந்து அவங்க லொக்கேஷன் அவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்க, அவங்க வந்து ஆர்டா தெரிஞ்சாங்க. அண்ட் இதுல வந்து இப்போ நம்ம ஐல சொல்றோம் நம்ம 5 மணி நேரம் மேக்கப் போட்டு அதுக்கப்புறம் அந்த இது அது வேற விஷயம். இங்கே வந்து இங்கேயும் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். பட் அது போட்டுட்டு லொக்கேஷன்ல போன பிறகு மண், சாம்பல், கோல்டு, ஆஷ் எப்பவுமே வந்து ஒரு நார்மலா அந்த மேக்கப் போட போனதே கிடையாது. எல்லா ஷார்ட்ஸ்க்குமே எல்லா சீனுமே வந்து ஏதோ ஒன்று நடந்துருக்கும், வேலை நடந்துட்டு இருக்கோம், இல்லை சண்டை நடந்துட்டு இருக்கோம், இல்லை ரத்தம். ஸோ அது வந்து நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் மண்ணு தொட்டாலே நம்ம கழுவணும்னு தோணுது இல்லை. இப்போ உடம்பு பூரா நசன்னு இருக்கும், அதுக்கப்புறம் காய ஒரு மாதிரி உறுத்தும், அரிக்கும். ஸோ இட்ஸ் அ ஸ்டேட் ஆஃப் மைண்ட். நம்ம அங்கே போயிட்டு வந்து நம்ம கஷ்டப்பட்டு இது பண்றோம் அப்படின்னா அது வேற ஒரு இதெல்லாம் மீறி அந்த ஒரு நசன்னு இருக்கும், ஹாட்டா இருக்கும், நைட் பார்த்தா ரொம்ப கோல்டா இருக்கும். அது உள்ள வந்து ஒரு ஷார்ட் இவர் பண்ண ஷார்ட்ஸ் இவரோட நான் சொன்ன கிராமர் இல்லாதனால எந்த ஒரு ஷார்ட்டும் பிரேக்கப் பண்ணி ஓகே உங்க ஷார்ட் என் ஷார்ட் அப்புறம் நம்ம அப்படி கிடையாது. ஒரே ஷார்ட் தான், அந்த சீன் ஒரு ஷார்ட் தான், அந்த ஒரு ஷார்ட்ல கேமரா மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நிற்கவே நிற்காது. ஸோ அப்போ வந்து நீங்க உங்க ஷார்ட் எடுக்கணுமா நான் போய் ஃபோன்ல இருக்கலாம், இல்லை ரிலாக்ஸ் பண்ண அது கிடையாது. அண்ட் கேமரா மூவ் பண்றதுனால நம்ம சேருக்கு எல்லாம் பக்கத்துல வைக்க முடியாது, பக்கத்து ஊருக்கு தான் போகணும். ஸோ அந்த வெயிலே அங்கேதான் கிடப்போம், அங்கேதான் எந்திரிப்போம். அங்கே அந்த ஷார்ட் போன உடனே அவர் என்ன சொல்றாரு, மானிட்டர் கிடையாது. ஏன்னா அப்போ நம்ம வந்து உணர்ச்சி பூர்வமா நடிக்க மாட்டோம் இல்லைங்களா. ஸோ எல்லாமே டேக் தான். உள்ள போனோடனே இவங்க கூடிய தூக்கணும், நான் குழந்தைய தூக்கணும், ஒரு கட்டையை தூக்கணும், எல்லாம் அது தூக்கிட்டு தான் போகணும். அப்போதான் நாமளும் அது ஒரு டேக்கா தான் போவோம். பட் அந்த ஃபர்ஸ்ட் 20-30 டேக் கூட ஓகே ஆகாது, எங்களுக்கு தெரியும். ஆனா அதுல இருந்து வந்தாதான் போகும்போது அது பழகிடுது இல்லை. ஸோ எனக்கு ஐ மீன் ஹி வாஸ் வெரி இன்ஸ்பைரிங் டு மீ. அது கஷ்டம், எனக்கு தெரியும் அது ரொம்ப கஷ்டம். பட் இதை நம்ம பண்ணி தான் ஆகணும், இது பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்படிதான் பண்ணணும்னு நினைக்கிற போது ஐ திங்க் நானும் இல்லை எல்லாருமே பண்ணோம். பட் எனக்கு அந்த ஒரு ஐடென்டிட்டி கொடுத்தாரு ஒரு நடிகரா. தேங்க்ஸ் ரஞ்சித். ஸோ ஏன்னா இன்ஸ்பயர் மீ பிகாஸ் எனக்குள்ள சில டவுட்ஸ் இருக்கும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் ஏதாதுன்ற போது இன்னொரு இயக்குனரோட உட்காரும் போது அவரோட பெர்செப்ஷன்ல எடுத்துட்டு there's a lot of like எங்களுக்கும் ஐ திங்க் ஒரு 2-3 days ஆச்சு till we gel. பட் ஆஃப்டர் தட் லைக் how you're saying with ஜிவி சந்தோஷ், அவர் வந்து ஒரு ஷார்ட்ல நான் அவர் பண்ணிட்டு ஆமா அது வேண்டாம், லைக் he know exactly I know exactly எது வேண்டாம், மேபி இது பண்ணிருப்பேன் வேற ஏதோ ஒன்று. ஸோ அது இல்லாம அப்படியே சில டைம்ல நான் கேட்பேன் என்ன பண்ண உங்களுக்கு தான் தெரியும், ஹலோ ரஞ்சித் சொல்லுங்க, அண்டர்ஸ்டுட் லைக் I was part of that thing. அண்ட் அழகு என்னன்னா ஆர்டிஸ்ட் எல்லாருமே பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அண்ட் ஜூனியர் ஆர்டிஸ்டே கிடையாது, அவங்களும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் இருக்காது. ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரே ஒரு லைன் தான் இருக்கும், ஆமாடா அவ்வளவுதான் இருக்கும் படம் முழுக்க. ஆனா உயிரை கொடுத்து படம் முழுக்க பண்ணிருப்பாரு. ஸோ நீங்க ஃப்ரேம் ஏன்னா கேமரா மூவ் பண்றதுனால பேக்ரவுண்ட் யாராவது சொறி இல்லை இப்படி நிக்கிறது போயிடும் இல்லைங்களா. ஸோ எல்லாருமே கஷ்டப்பட்டு ஐ டாக் ஃபார் ஆல் ஆஃப் தம். லைக் ஒரு 200 பேர் 300 பேர் இருந்தாலும் ஒருத்தரும்
அடிப்பட்டு காலை உடச்சி தலையை உடச்சிட்டு இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி தட் வாஸ் ஹேப்பனிங். விழுறும் போது டூப்ஸ் கிட்டத்தட்ட நாங்கள் யூஸே பண்ணல, எல்லாமே நாங்கள் வந்து மணல், நான் நினைச்சேன் நல்லா பழைய காலத்து நிறைய அப்பெல்லாம் மரங்கள் இருக்கும்ல, எல்லாமே இட் வாஸ் ட்ரை. ஏன்னா அப்படிதான் இருந்துச்சு கோளாறுனாரு. இன்ஃபேக்ட் இப்போ விட இன்னும் கம்மியா இருந்துச்சு. ஸோ எல்லாம் கல்லு தான், பாறை தான். ஒரு இதை எடுத்தாலும் பாம்பு இருக்கும், தேல் இருக்கும். ரொம்ப சார் ஒரு தேல் 2 தேல் கொண்டானா போய் கல் எடுப்போம், 3 தேல். வேற என்ன சார் அந்த கடையில் போய் கேட்பான், ஒரு பாம்பு அங்க அதுல அடுத்த கல் ஒரு பாம்பு. நானே ஒரு 5 பாம்பு ரிலீஸ் பண்ணியிருக்கேன் கட்டுவரியம். அந்த மாதிரி கொண்டு வருவாங்க, விட்டுருவோம். ஏன்னா நம்ம விஷன் கீழே. ஸோ அந்த மாதிரி லொகேஷன், அந்த மாதிரி குளிர்ல, அந்த மாதிரி நசன்னு அண்ட் காஸ்டியூம்ஸ் இல்லை இல்லையா. இப்போ காஸ்டியூம் இருக்கும்போது நம்ம வந்து பேடிங் போடலாம், இது எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாருமே கோமணத்துல இருக்கனால விழுவோம், அடிப்படுவோம், ராக்ஸ். ஸோ தட் வாஸ் இட் வாஸ். பட் எங்களுக்கு வந்து இல்லை, எனக்கு என்னவோ எனக்கு தோணிச்சு லைக் கஷ்டம் தான், பயங்கரமான கஷ்டம். ஆனால் எனக்கு வந்து ஏதோ ஒன்று கிரியேட் பண்றோம், எல்லாருக்குமே உணர முடியுது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இன்டர்வியூஸும் யாரோ வந்துட்டு அவர் ஒரு லைன்லாம் இருந்திருக்கும், பட் அவங்க வந்து அங்கெல்லாம் நாங்கள் இப்படி பண்ணோம் சார், ஆஃபீஸ் போன பிறகு சாப்பாடு போட்டாரு, அப்புறம் இங்கே போன பிறகு ட்ரெஸ் ஒன்றுமே இல்லாமல் பொண்ணுங்களா இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பழகி போச்சுங்க, கோமணத்துல தான் சுற்றுவோம், தென் இது பண்ணும் அது பண்ணும், கஷ்டங்க. எவ்ரிபடி ஸ்டாக். ஆனால் எல்லாருமே பெருமையா பேசுவோம். How many movies can you talk like that? பயங்கரமா அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 80% வந்து சிங் சவுண்ட் தான். அண்ட் 20% வந்து இப்போ சவுண்ட் எடுக்கிறப்ப சில எரர் இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால வந்து எல்லாரையும் வந்து திருப்பி வந்து ரீட் அப் பண்ணோம். அந்த ஃபிலிமோடைய என்ன சொல்றது, ஒரு அடுத்த கட்ட லெவல் தான், ஃபிலிம் மேக்கிங்கோடைய டிமாண்ட் தான் அது. ஸோ அந்த டிமாண்டை ஒரு ஆர்டிஸ்டா எனக்கு தேவைப்படுது, ஒரு டிரெக்டரா எனக்கு தேவைப்படுது, அது வந்து கொடுக்குற ஆர்டிஸ்ட் தேவைப்படுது, அதை அச்சீவ் பண்ற டெக்னீஷியன்ஸ் நம்ம கிட்ட இருக்கிறாங்க. அண்ட் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆடியன்ஸ் கொடுக்குறப்போ இந்த ரியாலிட்டிக்குள்ள அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றது தான் இதோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் அதுல சில இதுவும் இருக்கு. எனக்கு கஷ்டம் என்னன்னா, என்னோட 2 கேரக்டர், அது ஓல்டர் கேரக்டர் வந்து வாய்ஸ் கொஞ்சம் வேற மாதிரி, செங்கோடே அந்த மாதிரி. ஸோ அப்படி பண்ண பாருங்க, மூஞ்சி மாறி நடிக்கிற மாதிரி பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நடிக்கணும், ஆனால் குரல் அப்படி சோனியக்கா இல்லை, யூ கான்ட் டூ தட். ஸோ அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சேன், ரொம்ப சேலஞ்சிங் இருந்துச்சு. பிகாஸ் அந்த வாய்ஸ் வேணும், ஆனா இந்த மூஞ்சி அப்படி அந்த மாதிரி இருக்கணும், ஆனா வாய்ஸ் எப்படி இருக்கணும். நான் சொன்ன டப்பிங் இப்பதான் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் சேலஞ்ச் இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ட்ரெய்லர்ல நீங்க பாக்குறீங்க, சுனிகாரி இல்ல, சுனிகாரன் இல்ல, சுனிகாரி தான், ஆர்த்தி சொல்றது எல்லாமே ஒரிஜினலா பண்ணுவோம். நாமளே டப்பிங்ல பண்ணுவீங்க. ஸோ அது மூஞ்சி அப்படி வச்சுட்டு, பட் அதுலயே நம்ம என்ன பண்ணணும். ஸோ ஆக்டர் வந்து ஏமாற்ற முடியாது. நம்ம வந்து க்ளோஸ் அப் வச்சாலும் ஒய்டு வச்சாலும் சும்மா பேசாம லிப்பு அதெல்லாம் கிடையாது. அவங்க எனி டைம் என்ன வேல்யூஸ் வந்து கிரியேட் பண்ண முடியுமோ அந்த சீன்ல அதை பண்ணிட்டே இருக்கணும். அதை வந்து இன்னும் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப ரியல் டைம்லயே வச்சிருக்கோம், அந்த ஸ்கிரிப்ட்ல ரியல் டைம்லயே வச்சிருக்கோம் அப்படின்றது வந்து சிங் சவுண்ட் வந்து பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த படத்துல நம்ம அது பண்ணலாம்.